இப்போ இந்த இறப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கவுண்டமணியை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதான் உண்மை. யாருமே வரல அப்படிங்கிறது வந்து சினிமாவோட சாபம். அது யாரும் வரமாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? சினிமாவோட இல்ல, சாபம். இல்ல. யாருமே நான் முதல்லயே சொன்னேனே தம்பி, பிரபலமா நீங்க வந்து பாப்புலரா இருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்கள தேடி ஆட்கள் வருவாங்களே தவிர, மத்தபடி நீங்க ஒரு புகழ் வெளிச்சத்தில இருந்துட்டு ஒரு காலகட்டத்தில வந்து நீங்க மங்கி போயிட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க மங்கி போனது தான் பார்ப்பாங்களே தவிர, அன்னைக்கு நீங்க புகழ்ல இருந்ததையோ, அன்னைக்கு நீங்க பல பேருக்கு உதவுனதையோ, அன்னைக்கு பெரிய வெளிச்சத்த 10 பேர் குடுத்ததையோ, எதையுமே இந்த சினிமா உலகம் பார்க்காது. இந்த சினிமா உலகத்த பொறுத்தவரைக்கும் இது நன்றி கெட்ட சினிமா உலகம். நம்ம பல நேரங்கள்ல, பல காணொளிகள்ல, பல விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லணும்னா நெறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போலாம். அப்படித்தான் அது சாபக்கேடு. அத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது வந்து கவுண்டமணி வந்து எல்லா நடிகரோடையும் நடிச்சிருக்காரு. ஏன் லேட்டஸ்ட்டா விஜய், அஜித் வரைக்கும் நடிச்சிருக்காரு. ஆனா விஜய், அர்ஜுன், இன்னும் ஒரு சிவகுமார் வந்தாரு. 1, 2 நடிகர்கள். இயக்குனர்கள் யார் வந்தா அப்படின்னா, பி. வாசு வந்தாரு. நம்ம சுந்தர் சி வந்தாரு. வி. சேகர்னு ஒரு இயக்குனர் இருக்கார்ல, அவர் வந்தார். பெருசா யாருமே வரல.